ஹலோ கைஸ். எப்படி எலக்ட்ரிக் வண்டியை எஃபிஷியண்ட்டாக ஓட்டுறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போக போகிறாங்க. ஒரு எஃபிஷியண்ட்டான ரைடு போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி எடுத்தாச்சுங்க. எடுத்து ஒரு 3.8 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 106 கிலோமீட்டர் இருக்குது. ப்ளஸ் உக்கடத்தில் ஒரு ஹைப்பர் சார்ஜர் இருக்குங்க. அந்த சார்ஜரும் வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக தான் ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் 0.5ல் எவ்வளோ ஸ்பீடு போகும் அதெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரேஞ்சும் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாம் ஓலா வண்டியும் ரிவ்யூ போட்டிருக்கேன். லாங் டேர்ம் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உக்கடத்தில் போயிட்டு ஹைப்பர் சார்ஜரில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி சொல்லணும். ரெண்டாவது சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் போயிட்டு வரணும். மொத்தமாக 105 கிலோமீட்டர் வருது. அப் அண்ட் டவுனு 210 கிலோமீட்டரு. நேத்தரில் இருக்க மாதிரி சார்ஜிங் நெட்வொர்க் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. குமரபாளையத்துக்கு பக்கத்தில் நான் இருக்கேன். குமரபாளையத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 3 சார்ஜர் ஹைப்பர் சார்ஜர் இருக்குது. ஹைப்பர் சார்ஜரில் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஏத்தரோட சார்ஜிங் நெட்வொர்க் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க வந்து 1 மினிட்டுக்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் இருக்கிறதுக்கு நியர்பைனா 105 கிலோமீட்டர் போகணும், அதாவது கோயம்புத்தூர். அப்படி இல்லைன்னா சேலத்தில் இருக்குது. சேலம் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேருந்து 80 கிலோமீட்ரு. ரெண்டுமே தூரத்தில் தான் இருக்குது. இப்போ சேலத்துலேருந்து பெங்களூர் போகிறோம்னா பெங்களூரில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் முருகன் இட்லி கடைன்னு ஒரு கடை இருக்கும், அங்கே இருக்குது. எல்லா ஹைப்பர் சார்ஜரும் பார்த்திங்கன்னா ஒரு 90% ஒரு சார்ஜிங் அடாப்டர் வேலை செய்யாது, ஒன்று தான் வேலை செய்யும். மெயின்டெனன்ஸுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு தெரில, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஹைவேல ஏறிட்டவங்க NHல இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் 93 இருக்குங்க. 9.2 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன் 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா 100% நம்ம போட்டு சார்ஜ் எடுத்தா ஒரு 3% மட்டும் 1 கிலோமீட்டர் தாங்க வரும், எவ்வளோ எஃபிஷியண்டாக ஓட்டினாலும். என்னன்னா ஹைவேல எல்லாம் பாலம் நிறையா வரும். இதுக்கு மேலே கோயம்புத்தூர் சைடு போக போக எஃபிஷியன்சி குறையும். மேடு ஏறும்போது 0.5ல ஸ்லோவாக தான் போகும். எனக்கு தெரிஞ்சு 20 தான் போகும்னு நினைக்கிறேன். ஓலா ரோட்ஸ்டர் போ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி என் கண்ணுக்கு பட்டுச்சுங்க. என்ன வண்டினா ராப்டி ஈவின்ட்டு கார் சார்ஜர் எல்லாம் இருக்குல்ல, அந்த சேம் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா. சேம் நம்ம EV கார்ஸில் இருக்க அதே போர்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சார்ஜிங் நெட்வொர்க்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டாக கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, வண்டியும் நல்லா தான் இருக்குது. ரோஸ்டர் ப்ரோ மாதிரி இங்கே நல்லா பார்க்குறதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருந்தேன், அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹1000 இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அந்த வண்டி நான் பார்க்குறதுக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 200 கிலோமீட்டர் ரேஞ்சு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஓலா வண்டி ரேஞ்ச் அதிகமாக வருதுன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க, ஆனால் வண்டி திரும்ப ஓட்டினா மைலேஜ் வர மாட்டேங்குது, சேம் மைலேஜ் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா எல்லா EV மேனுஃபேக்சர்ஸும் பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப எஃபிஷியண்ட்டான ரேஞ்ச் எவ்வளவோ அதை தான் முன்னாடி போடுவாங்க. அப்போ தான் மக்களுக்கு வந்து ரேஞ்ச் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்கன்ட்டு. ஆனால் அது நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரியும். தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே மோஸ்ட்லி அதிகபட்ச ரேஞ்சை தான் போடுவாங்க. இருக்கிறதுலே எஃபிஷியண்டான ரேஞ்சு, எஃபிஷியண்டாக ஓட்டுனா எவ்வளோ வருது அப்படின்ற அந்த ரேஞ்சை தான் போடுவாங்க. இவ்வளோ வண்டி வருது, இதில் எப்படி நான் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக போகிறேன்னு தெரியல. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் டெலிவரிக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க, அதனால தான் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சு. ப்ளஸ் எலக்ட்ரிக் வண்டி, நமக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மி. அதனால் நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னா டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். மார்க்கெட்டில் இருக்க எல்லா வண்டியுமே சர்வீஸ் விடணும். இப்போ இது வந்து அவங்க வந்து ஷோரூம் போட்டிருக்காங்க. ஷோரூமுக்கு வந்து எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் லாபம், ஒரு சைடில் ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நீங்கள் மாதம் நீங்கள் மாதமோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்ஸோ நீங்கள் போய் சர்வீஸ் விடணும். அது வந்து அந்த ப்ரைஸ் வந்து மேஜராக இதில் கட் ஆகுது. அதுலேயும் நமக்கு ஊரப்பட்ட எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் சேவ் ஆகுது. இப்போ பாருங்கள், ஸ்பீடு பாருங்கள், 23 வந்துருச்சு. 0.5ல இப்போ ஒரு பாலம் ஏற்றிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக வந்துட்டேன். இந்த மாதிரி ஓட்டுறீங்கன்னா, ஹைவேல ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு ஓரமாக வந்துடுங்க. கார்லாம் 100+ தான் போகும். ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இல்லை இப்போ என்ன மாதிரி இதே ஸ்டைலில் நீங்கள் ஓட்ட போகிறீங்கன்னா எப்பயுமே 0.5 மெயின்டைன் பண்ணுங்க. அப் ஹில்லாக இருந்தாலும் சரி, டவுன் ஹில்லாக இருந்தாலும் சரி. டவுன் ஹில்லையும் 0.5 மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த பவரில் நீங்கள் டவுன் ஹில்ல அப்படியே மொமெண்டம் கெயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஸ்பீடு உங்களை ஏற்றி விட்டுரும். அப்புறம் மறுபடியும் ஃப்ளாட் ரோடுக்கு வரும்போது நீங்கள் 40 to 45 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப் ஹில்ல 25, 20 to 25. இன்னும் அப் ஹில் ஏறிச்சுன்னா இன்னும் ஸ்பீடு இறங்கும் தான். இப்போ இறங்குது பாருங்க, 20 வரைக்குமே எனக்கு டவுனாக இருக்குது. ப்ளஸ் வந்து டவுன் ஹில்ல நீங்கள் ஒரு 45, 50 வரைக்கும் போகும். பக்கா ஸ்ட்ரைட்டான ரோடு அப்படின்னா ஒரு கண்டிப்பாக 40. லாரி ஏறுது பாருங்க, அந்த ஸ்பீடில் தான் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். லாரி டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோடு வண்டியெல்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, மைலேஜ் வரணும்னு சொல்லிட்டு
ஒரு ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க. அதாவது ஸ்ட்ரைட் ரோட்டில் என்ன ஸ்பீடு போகணுமோ அந்த ஆக்சிலேட்டர் மட்டும்தான். அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே வச்சுக்குவாங்க. இறக்கத்துலேயும் அதே ஆக்சிலேட்டர் தான், மேட்லேயும் அதே ஆக்சிலேட்டர் தான். அப்படி நீங்கள் ஓட்டினீங்கன்னா தான் நல்ல எஃபிஷியண்ட்டாக ஓடும், நல்ல மைலேஜும் வரும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நிறையா லாரி இப்படி தான் போகும். அந்த ஏஸ்பீடில் தான் நம்ம இப்போ போகிறோம் கோயம்புத்தூர். நான் நார்மலாக 0.5 ஓட்டும் போது 1 மணி நேரத்துக்கு 28 km/h அந்த லெவலில் தான் நம்ம போக போகிறோம். 1 மணி நேரத்துக்கு 28 கிலோமீட்டர் பார்ப்போம். இது ஸ்ட்ரைட் ரோடாக இருக்கிறனால ஆவரேஜ் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ நம்ம 0.5 kW நம்ம டிரைவ் பண்ணுறோம்ல, இதையும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் போடக்கூடாது. க்ரூஸ் கண்ட்ரோலில் 42 நான் போட்டுடுறேன், அந்த ஸ்பீடில் தானே மெயின்டைன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 42 அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லோ வரும்போது அந்த ஸ்பீட் அதே ஸ்பீடில் தான் போகும். எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ரீஜன் யூஸ் பண்ணி அது திரும்ப அதே ஸ்பீடு கொண்டு வந்துக்கும். இது ஒன்று. மறுபடியும் நீங்கள் ஹில்ஸ் ஏறும்போது ஸ்பீடு வந்து அதே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால் மோட்ரு பவர் அதிகமாக போகும். ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 0.5 30 தான் போகுது. ஆனால் அது 42 நீங்கள் என்ன ஸ்பீடு வச்சிங்களோ அந்த ஸ்பீடுக்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். க்ரூஸ் கண்ட்ரோலில் இன்னொரு ஆப்ஷனாக கொடுத்து இந்த 0.5 kW பவரும் லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. நம்ம இந்த மாதிரி ஆக்சிலேட்டர் பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறேன்னா அவ்வளோ தூரம் இதே மாதிரி ஆக்சிலேட்டரை நான் பிடிச்சிட்டே தான் வரணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து 0.5 நான் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் 0.5 மெயின்டைன் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரத்துக்குன்னா நீங்கள் ரொம்ப பவர்லாம் போகக்கூடாது. ஒரு 0.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். 0.6 கூட கொஞ்சம் தூரம் போய்க்கலாம், 0.5 கூட போய்க்கலாம், 0.4 கூட போய்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேஞ்சும் வரும். அதனால தான் நான் வந்து ரேஞ்சு சொன்னால் 190 to 200 அப்படின்னு நான் சொல்கிறேன். டயர் ப்ரெஷர் ஒருத்தர் ஒரு மாதிரி வைக்கிறீங்க. மேஜராக ஒரு 33 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டார், 35 வைக்க சொல்கிறீங்க, 33 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரெஷரில் வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த grip இருக்கும் டயரில். அதனால தான் அந்த டயர் ப்ரெஷர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் PSI டயர் ப்ரெஷர் அதிகமாக வைக்க ரோடில் டயரோட grip குறையும், மைனூட்டாக குறையும். 33லேருந்து நீங்கள் 43, 53 அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு ட்ராக்ஷன் டிக்ரீஸ் இருக்கும். நான் 35லே வச்சு பழகிட்டேன். அதனால் 35 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜரில் இன்னொன்று என்னென்னா, பேட்ரி ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுதான் 42 டிகிரிக்கு மேலே வந்துருச்சுன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகாது. நார்மலான ஹோம் சார்ஜர் ஸ்பீடில் தான் ஆகும். 750 watts 45 minutesல சார்ஜ் ஆகிடும். உங்கள் பேட்டரி டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நார்மல் ஹோம் சார்ஜிங் ஸ்பீடில் தான் ஆகும். ஹோம் சார்ஜிங் ஸ்பீடு எப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 15% ஆகும். அந்த லெவலில் தான் ஆகும். 0.5 நீங்கள் ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 25 km சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் ஹோம் சார்ஜரில். நான் வந்து கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு போயிட்டேன். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அப்போ தான் அவங்க S1X மாடல்லாம் லான்ச் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல். பெங்களூர்லேருந்து ஊருப்பட்ட கூட்டம் வந்துருச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லீவுனால IT செக்டரில் இருக்கிறவங்க எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே சார்ஜர் எல்லா பக்கமும் கூட்டம், ஷோரூம்லேயும் கூட்டம். அது இல்லாமல் நடுவில் கேம்ப்லாம் போட்டிருந்தாங்க. மக்கள்லாம் வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போகிறவங்கலாம் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். போய் நான் 42 போட்டோன்னே 45, 46 வந்துருச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகலை, ஸ்லோ சார்ஜிங்கே தான். அங்கே ஒரு 5.5 hours நான் உட்காந்து மறுபடியும் சார்ஜ் போட்டு அங்கேருந்து ஒரு 10:30 கிளம்புனேன். 10:30 கிளம்பி ஒரு 2.5 hours பெங்களூர் போயிட்டேன். ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குன்னு சொல்லி நம்பி எங்கேயும் போகாதீங்க. போனாலுமே ஓலாவில் ஃபாஸ்ட் சார்ஜர் ஒர்க் ஆகிறது பெரிய விஷயம் தான். அப்படியே ஒர்க் ஆச்சுனாலுமே 42 டிகிரி டச் பண்ணிடும். 42 டிகிரி டச் பண்ணிருச்சுனாவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் ஏறுதோ அவ்வளோதான் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர். அவ்வளோ டைமிங் தான் உங்களுக்கு மிச்சமாகும். அது இல்லாமல் 70% மேலே நீங்கள் கூலிங்காகவே இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகாது. 70% மேலே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது. நார்மல் ஹோம் சார்ஜிங் ஸ்பீடு தான். பாலக்காடுலேருந்து வந்திருந்தாங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குன்னு நம்பிட்டு வந்துட்டு ஒர்க் ஆகலை. எப்பயுமே ஒரு சார்ஜர் ஒர்க் ஆகும். அன்னைக்கு அந்த ஒரு கன்னு ஒர்க் ஆகலை. நம்ம ஷோரூமில் தான் நான் சார்ஜ் போடுற இடத்துல தான் சார்ஜ் போட்டிருந்தாங்க. அவங்க டபுள்ஸில் வந்திருந்தாங்க போல ஃபாஸ்ட் சார்ஜரை நம்பி. அவங்க வந்துட்டு அப்புறம் அவங்க ஒரு 4 hours வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு அப்புறம் தான் கிளம்புனாங்க. அது இல்லாமல் ஆப்லையும் அப்டேட் பண்ணாது. ஆப்பில் வந்து அவைலபிள் தான் காட்டும், லைவ் டேட்டாலாம் கிடையாது. அது ஹைப்பர் சார்ஜிங் நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணுறது ஏதோ கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க போல் வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு. இதை மெயின்டைன் பண்ணுறது இது தனி பிராண்டு கம்பெனி. இதுக்கு தனி இன்சார்ஜ், இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. இந்த இன்சார்ஜ் நம்பருமே கொடுத்தாங்க. அதெல்லாம் கால் பண்ணி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓலா, ஏத்தர் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டு, இது இப்போ இதெல்லாம் பெரிய பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு ஜிவியில். அவங்கள மட்டும்தான் பார்க்குறாங்க. நிறையா லோக்கலில் நிறையா ஸ்மால் பிராண்ட் இருக்குது. அதில் வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்கிறது இருக்குது,
இருக்கு, ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதும் இருக்கு. ஒஸ்டா மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் எடுத்து போட்டாங்க. இந்த ஃபிலியோலாம் நிறைய யூடியூபர்ஸ் எடுத்து போட்டாங்க. ஒருத்தர் குள்ளா போட்டுட்டு இருப்பாரு, அவரெல்லாம் எடுத்து போட்டாரு. அவர் ரிவ்யூலாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் லாங் டைம் ரிவ்யூன்னு 3000 கிலோமீட்டர் ஓட்டிலாம் போட்டாங்க. எவ்வளவுமே சொல்லல ஓசட்டக்கு வந்து ரேஞ்ச் டிராப் ஆகுது அப்படின்னு எவனுமே சொல்ல. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட யூடியூப்ல கிடையாது. எதுக்கு இப்படி ரிவ்யூ போடுறீங்க நான் கேட்கறேன் இந்த யூடியூபர்ஸை பார்த்து. இப்போ உங்களால எத்தனை பேர் வண்டி வாங்கி அந்த வண்டிக்கு பதில் வேற ஏதாவது வண்டி வாங்கியிருப்பாங்களே. ஒரு ரிவ்யூ போடுறீங்கன்னா மொத்தமா ஹோல டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. அந்த ரிவ்யூ எல்லாம் நான் பார்த்து தான் வாங்கினேன். அவனுங்க மார்க்கெட் பண்ணானுங்க அந்த டைம்ல வந்து ஓலா ஏத்தர் இல்ல, அவனுங்க மார்க்கெட் பண்ணானுங்க. என்னன்னு மார்க்கெட் பண்ணானுங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டின்னு. 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி நொட்டுவானுங்க உங்களுக்கு. 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி, 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி எப்படி கிளைம் ஆகுன்னா அன்எக்ஸ்பெக்டடா ரேஞ்ச் குறையணும், அன்எக்ஸ்பெக்டடா வோல்டேஜ் குறையணும். அந்த செல்லு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் இருக்கணும் அப்படின்னா தான் கிளைம் பண்ணுவாங்க. நீங்க ஓட்டி ரேஞ்ச் குறையுது, அது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது, அந்த பேட்டரியோட குவாலிட்டியே அவ்வளவுதான். இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் மார்க்கெட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸை மார்க்கெட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஓசோடெக் நான் வண்டி வாங்கியிருக்கிறனால தான் என் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். கேமரா சார்ஜ் குறைஞ்சிருச்சுங்க, அதனால சார்ஜ் போட வேண்டியதாகி போச்சு. இன்னொன்று என்னன்னா இதுல சார்ஜர் இருக்கு, ஓரளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் தான். இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்க்கலாம் எத்தனை மில்லி ஆம்பியரில் வந்து சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லி. ஆம்பியர்னு ஒரு ஆப் இருக்கும் ஆண்ட்ராய்டில், அதில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 800 அந்த ரேஞ்சுக்குள்ளே கெப்பாசிட்டிலாம் ஏறும் சார்ஜ். டோல் வந்தாச்சுங்க. இது வந்து பெருந்துறை டோல். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர் டு சேலம் அப்படியே ஸ்ட்ரைட்டே ரோடு தான். சேலத்துல இருந்து பெங்களூரும் ஸ்ட்ரைட் ரோடு தான். இந்த ரோடு அப்படியே ஸ்ரீநகர் வரைக்கும் போகும். இந்தியாவிலே லாங்கஸ்ட் ஹைவே இந்த ஹைவே தான். 50% 3 லைன் இருக்கும் பெருந்துறை டோலுக்கு அப்புறம். கன்னியாகுமரியிலிருந்து NH ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவோட எண்டில் இருந்து மேலே டாப் ஸ்ரீநகர் வரைக்கும் அந்த NH ரோடு போகுது. இந்தியாவிலே லாங்கஸ்ட் ஹைவே. சேலத்தில் அந்த கொல்லம்பட்டி போகிற வழியில் அந்த NH வந்து ஒரு சர்க்கிள் ஆகும். அந்த சர்க்கிளில் போட்டிருப்பாங்க NH இந்தியாஸ் ரைடுன்னு போட்டிருப்பாங்க. காய்ஸ் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 2 hours ஆக போகுது. 72% இருக்கு. 51 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். So far so good. 2 hours ஆச்சு ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ரேஞ்ச் இப்போ வரைக்கும் 182 வருதுங்க. அதாவது என்னன்னா எவ்வளோ சார்ஜ் குறைஞ்சிச்சோ 28% குறைஞ்சிருக்கு. 51 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 51 டிவைடட் பை 28, முன்ன பின்ன 1 கிலோமீட்டர் பிளஸ் மைனஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கிருந்து கோயம்புத்தூர் போகும்போது ரேஞ்சும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு 15% வந்து எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. போகும்போது எக்ஸ்ட்ரா குறையுது. என்னன்னா ரூட்டை பொறுத்து தாங்க. மேடு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேஞ்சு குறையும். வீடியோக்கும் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து போறதுனால ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், மனசுக்கு ஆறுதலாக வச்சிருக்கும். ஸ்லோவா போறதுல ஒரு ப்ராப்ளமே என்னன்னாங்க, இப்போ அங்க ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, நேரம் முடிச்சுட்டு இருப்பாருங்க. அவன் லெஃப்ட் சர்வீஸ் ரோட்ல திரும்பணும். நான் லெஃப்ட் ஓரமா வந்துட்டு இருந்தேன். அவன் கரெக்டா திரும்புற மாதிரியே பின்னாடி வந்துட்டான். வந்து அப்படியே நான் மிரரை பார்த்து நான் ஸ்லோ பண்ணலைன்னா அப்படியே அணைச்சு விட்டுருப்பான். பக்கத்துல வந்து ஆறு அடிக்கிறான். அது மாதிரி பஸ்ஸுக்காரனங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. 2 வீலர் எல்லாம் சுத்தமா ஒரு இதே மதிக்கிறதே இல்லை. வண்டி அத்தாச்சோடு இருக்கிறனால கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது இல்லாம மிரர் எல்லாரும் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மிரர் நான் இல்லைன்னா நான் அந்த பின்னாடி வந்திருக்க வண்டி நான் பார்த்துருக்கவே மாட்டேன். பிளஸ் அவன் ஆரன் அடிச்சான், பக்கமா இருந்து ஆரன் அடிச்சான். பக்கமா இருந்து ஆரன் அடிச்சு நான் திரும்பி பார்த்து நான் ஸ்லோ பண்றதுக்குள்ள இங்க இடிச்சிரும். அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு நான் ரீஜன் தான் பிடிச்சேன், பிரேக் கூட பிடிக்கல. ஸோ மிரர் எப்பயுமே யூஸ் பண்ணுங்க. மிரர் வந்து ஸ்டைலா இருக்கணும் அப்படின்லாம் கழட்டிலாம் வைக்காதீங்க. மிரர் யூஸ் பண்ணுங்க, கம்பல்சரி மிரர் வேணும். ஹெபால்ல இருந்து எலங்கா போற ரோடு, பெங்களூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அவுட்ரு கொஞ்சம். எலங்காங்கிறது ரொம்ப அவுட்ரு, ஆனா சிட்டி தான். ஹெபால்ல இருந்து எலங்கா போற ரோடு, அந்த ரோட்ல நான் போய்கிட்டு இருக்கேன். 3 லைன் ரோடு, இதே மாதிரி 3 லைன் ரோடு. இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இந்த லைன்ல நான் போயிட்டு இருக்கேன். இதுல மேக்ஸிமம் 2 வீலர் தான் போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹேரியர் கார் ஃபுல் ஸ்பீடுங்க. ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது, ஈச்சலாம் அசோக் லைன்ல வண்டி வந்துட்டு இருக்குது. அந்த 3rd லைன்ல, அந்த லைன்ல இருந்து அப்படியே வந்த வேகத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 150+ இருக்கும். வந்த வேகத்துல மிரர்ல பாக்குறேன் 3rd லைன்ல இருந்து அப்படியே இந்த லெஃப்ட் லைனுக்கு என் லைனுக்கு வரான். எதனாலன்னா அங்க லைனா முன்னாடி அவனுக்கு முன்னாடி வண்டி போயிட்டு இருக்கு. அவன் வண்டி ஸ்லோ பண்ணா போகணும்னு நான் ரைட் லைன்ல இருந்து அப்படியே இங்க லெஃப்ட் லைனுக்கு வரான். அவன் வர்றதை பார்த்துட்டு நான் டக்குன்னு ஹைப்பர் மோட் போட்டு லெஃப்ட் தள்ளினேன். எப்படி தள்ளினேன், இப்படி தள்ளிட்டேன். இப்படி தள்ளின உடனே சல்லுன்னு போகுது வண்டி. அது என்ன, நான் மிரரை பார்த்து அந்த செகண்ட்ல மிரரை பார்த்து நான் தள்ளினா இடிச்சு தள்ளிருப்பான். வந்த வேகத்துக்கு அடிச்சிருந்தானா முடிஞ்சது, மிகப்பெரிய கிராஷ். ஸோ மிரர் எப்பயுமே அடிக்கடி பாருங்க, மிரர் யூஸ் பண்ணுங்க. வேற
இப்படி போகிறானே. நானே ஸ்லோவாக போகிறேன், அதுக்கு மேலே நீங்கள் ஸ்லோவாக போனால் எப்படி? கைஸ், கோயம்புத்தூருக்கு இன்னும் 39 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் போட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி 77 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. சார்ஜ் 58 இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:20, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆக போகுது. கைஸ், ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 184 வருதுங்க. அதான் நான் மேடு கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் வருது. 195 வரணும். ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாக தான் வருது. ரிட்டர்ன் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உக்கடம் சார்ஜர் தாங்க டவுட்டு. ரிவ்யூஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒஸ்ட்டாக போட்டிருக்காங்க. நாட் ஒர்க்கிங்னே ஊருட்ட பேர் போட்டிருக்காங்க. பார்ப்போம், அப்படியே ஒர்க் ஆனாலும் ஒரு கன்று தான் ஒர்க் ஆகும்னு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். உக்கடம் போயிட்டு ஃபாஸ்ட் சார்ஜர் ஒர்க் ஆகலைன்னா ஷோரூம் தாங்க, ஷோரூமில் தான் போய் சார்ஜ் போடணும். தூக்கம் வருது. க்ளோஸ் பண்ணிட்டா நல்லா கூலிங்காக இருக்கா, வெளியே வெயில் தெரியலையா, அதனால் நல்லா தூக்கம் வருது. முத்தம்பட்டி டோல் வந்தாச்சுங்க. அவ்வளோதான், கோயம்புத்தூர் பக்கமாக வந்தாச்சு. டைம் ஆகிடுச்சு, 10 ஆகிடுச்சு. ஷோரூமும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம், ஒர்க் ஆனால் பரவாயில்ல. ஏன்னா பிகாஸ் 50 இருக்குது, 51 இருக்குது சார்ஜ். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 91.6 ஓட்டியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10. இது வரைக்கும் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 186 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. ரேஞ்சு போக போக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்க, வண்டி ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி எப்படி கிடக்குது துரு பிடிச்சி. 107.2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மணி 10 ஆகுது. வீட்டில இருந்து வண்டி எடுத்து 4 hours ஆகுதுங்க. இப்போதான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 188 வருதுங்க மொத்தமாக. லெஃப்ட் திரும்பினா லெஃப்டில் ஒரு பங்க் இருக்குது, அங்கே தான் ஹைப்பர் சார்ஜர் இருக்குது. ஹைப்பர் சார்ஜரை நம்பி வந்தாலும் அதை நினச்சா சிரிப்பு தாங்க வருது. அங்கே இருக்குது பாரத் பெட்ரோலியம். யாரும் இல்லை, ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தான் தெரியலை. சார்ஜர் இருக்கிற நீட்னஸை பார்த்தா ஒர்க் ஆகுமான்னு தெரியலிங்களே. எங்கேயும் சார்ஜ் ஏறல, ஒன்றும் ஏறல, வாய்ப்பில்லை போலையே. ஃபஸ்ட்டுங்க இது எமர்ஜென்சி ஸ்டாப்பு. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக போச்சுன்னா இதை அப்படி அழுத்தி விட்றணும், சடனாக கட் ஆயிரும். அது ஆனில் இருக்கான்னு பார்த்தேன், ஆஃபில் தான் இருக்குது, ஒர்க் ஆகலைங்க. இந்த பாக்ஸில் ஃபேன் ஓடும் சார்ஜ் ஏறிச்சுன்னா. அப்படியே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 hours ஆகும். தெரிஞ்சவங்க வீட்டில் தான் போய் சார்ஜ் போடணுமாட்டிருக்குதுங்க. 36% சார்ஜ் இருக்குங்க. டோட்டலாக 100லேருந்து 64% போயிருக்கு. 119.4 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டிவைடட் பை 64, 1.86 ரேஞ்ச் வந்திருக்குங்க. 186 கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜில் உங்களுக்கு ரேஞ்ச் வரும். 0.5ல ஓட்டினீங்கன்னா. கோயம்புத்தூர் வரும்போது மேடு அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஓரளவுக்கு ஃபேட் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா 195 வரும். ஒர்க்காக இருந்துச்சுன்னா ஒரு 30 to 40% ஏறி இருக்குங்க வேகமாக. தெரிஞ்சவங்க வீடு இருக்குது பீலமேட்டில், அங்கே போய் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். 0 சார்ஜ் கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தீங்கன்னா பேட்டரி டேமேஜ் ஆகும், வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லி ஓலாலேருந்து மெயிலே வரும். நார்மலாகவே பேட்டரி வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேட்டரிலாம் எந்த பேட்டரியாக இருந்தாலும் ட்ரைவ் பண்ணக்கூடாது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:20 ஆகுது. நான் ஒரு 4 hours போட்டால் போதும். வெளிச்சரிக்கையிலே கிளம்பிட்டா பரவாயில்ல. இது வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபையும் போட்டுவிடுங்க, நானாச்சும் சந்தோஷமாக இருப்பேன். சிங்கிளாக போகிறதுக்குலாம் இந்த வண்டி செம்ம கம்ஃபர்ட்டுங்க. ஹைப்பர் சார்ஜர் ஒன்று தான் ப்ராப்ளம், மற்றபடி வண்டியிலையோ இதுலையோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இது புது வண்டியும் கிடையாது, ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இல்லை. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:42 ஆகுது. 12க்கு சார்ஜ் போட்டுருவேன். ஒரு 4 hours கழிச்சு நம்ம ரிட்டர்ன் திரும்ப கிளம்ப வேண்டியதான். மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வரேன் கைஸ். வண்டி நிறுத்தும் போது சார்ஜ் வந்து 30%, 30%னா 70% போயிருக்கு. 130.7 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. டிவைடட் பை 70%, 186.71. 1%க்கு 1.86 கிலோமீட்டர் போகும். 186 ரேஞ்ச் வருதுங்க. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 90ல இருக்கு. மணி 3:30 ஆகுது. பேட்டரி டெம்பு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸில் இருக்கு. மோட்டர் டெம்பு 30ல தான் இருக்கு. மோட்டர் கூலன் ஆயிரும். 12க்கு போட்டேன், 3:30 எடுத்துட்டேன். 3.5 hours எடுத்துட்டேன். ஏன்னா 30லேருந்து இப்போ 90 ஆயிடுச்சு.
60% ஏறி இருக்கு 3.5 ஹவர்ஸில். என் வீட்டுக்கு இன்னும் 106 கிலோமீட்டர் இருக்குங்க. 55,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டிக்கு ஏன் வந்து ஓடோ காட்டல அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக நான் இமேஜை ஸ்க்ரீனில் போடுறேன். ஓடோலேருந்து எடுத்த இமேஜை ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. 90% ஃபுல்லாக ஆகலை போலங்க. 300 மீட்டர்லேயே அந்த 1% போயிடுச்சு. அதனால தான் சொன்னேன் 1 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இது 100% அக்யூரேட் இல்லை, ஒரு 99% அக்யூரேட்னு வச்சுக்கோங்களேன். கைஸ், NH47 ஏரியாச்சுங்க போய்கிட்டு இருக்கோம். போகும்போது நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ ரேஞ்ச் வருதுன்னு. கைஸ், ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90ல் வண்டி எடுத்தோம். இப்போ வரைக்கும் 19 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 10%க்கு 19 கிலோமீட்டர் வந்திருக்கு. 1%க்கு 1.9. ஒரு நல்ல மைலேஜ் தான். 190 மைலேஜ் வருதுங்க ரேஞ்சு. இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி என்னங்க வந்த ரேஞ்ச் அதே ரேஞ்சு தான் வந்துட்டு இருக்கு. அந்த 100லேருந்து ஒரு 3% மட்டும் 1 கிலோமீட்டர் வருது. மற்றபடி ரேஞ்ச் என்ன சிமிலர் தான். கிடைக்கக்கூடிய ரேஞ்சு வந்துட்டே தான் இருக்கு. ரிட்டர்ன் போகும்போது மோஸ்ட்லி ஸ்லோப்பு தாங்க வருது, ஏதாவது இறக்கம் தான் வருது. ஒரு 5 இறக்கம் வருதுன்னா ஒரு 2 மேடு வருது. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரேஞ்சு நல்லா ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். டிராவல் விளாகு, எலக்ட்ரிக் வண்டியில் சார்ஜ் போட்டு டிராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விளாக் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அந்த பிளேஸுக்கு நான் போவேன். கண்டிப்பாக போவேன் நான். கமெண்ட் போடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் போகும்போது நிறைய இறக்கம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 0.5லேயே 60ல் போயிட்டு இருக்கேன். 90ல் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70ல் இருக்குது. 40 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 70 20%. இப்போ 40 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 200 ரேஞ்ச் வந்துருக்குங்க. பார்த்துக்கோங்க, உண்மையிலேயே 200 ரேஞ்ச் வரும். 0.5 கிலோவாட்டில் உங்களுக்கு 200 ரேஞ்ச் வரும். 20லேருந்து 60 வரைக்கும் போகலாம் இறக்கமாக இருந்தால். இப்போ நான் இறக்கத்தில் 60 வந்தேன் 0.5 இதே கிலோவாட்டில். இப்போ வரைக்குமே ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 19 நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலும் இப்போ 60ங்க. 30% வந்து டவுன் ஆயிருக்கு. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் வருதுங்க. 1%க்கு 2 கிலோமீட்டர் வருது. அதாவது 60 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. பெருந்தூரை தாண்டியாச்சு. இப்போ வரைக்கும் நல்ல ரேஞ்சு தான் கொடுத்துட்டு இருக்கு. நான் என்ன கால்குலேட் பண்ணல. ஹோமுக்கு நியர்பை போயிட்டு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இங்கே லைட்டிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நேர்பை போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஹோம்லேருந்து குமாரபாளத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறப்ப 186 கிடச்சிதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் ஹோமுக்கு வரும்போது 200 கிடச்சிதுங்க. உக்கடத்துலேருந்து பீலமேடு போகும்போது ஆனால் ஆப்பில் மட்டும் 215 218 காமிச்சதுங்க. ஆனால் அது என்னன்னு தெரில, அது ஏதோ பக்காக கூட இருக்கலாம். பட் ஆனால் 200 கிடைக்குங்க. 185 to 200 ரேஞ்சு கிடைக்குங்க. S1 Pro Gen 1ல் நான் அது டெஸ்ட் பண்ணேன். Gen 2ல் நீங்கள் ஓட்டினீங்கன்னா 0.5 கிலோவாட்டில் 200 ப்ளஸ் கூட வரும். 210 வரும். கண்டிப்பாக 210 வரும். இதுதான் கைஸ் இந்த வீடியோ. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிய போகுது. இந்த அவுட்ரோ தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப இருட்டு கட்டிட்டு இருந்தனால வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.